அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பொதுவாகவே ஆண்களின் வாழ்க்கை என்பது பல பொறுப்புகளையும் பல சிரமங்களையும் கொண்டது. உழைத்து சம்பாதித்துதான் குடும்பத்தை ஒரு கண்ணியமான நிலைக்கு கொண்டு வர பெரும் பாடுபடுகின்றனர். காரணம், தன்னை பெற்ற தாய் தந்தையர், தன்னை நம்பி வந்த மனைவி, தனக்கு பிறந்த பிள்ளைகள் ஆகியோரை மற்றவர்கள் ஏளனமாக பார்த்துவிடக் கூடாது என்பதுதான் அடிப்படை நோக்கம். இத்தகையவர்களை அன்போடு அரவணைத்து அவர்களுக்கு நல்லுபகாரம் செய்யும் பொறுப்பு ஒவ்வொரு மனைவிக்கும் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனைவி தன் கணவனின் வீட்டிற்கும் குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி ஆவாள். ஒவ்வொரு பெண்ணும் தன் பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவோம் என்கின்ற உணர்வோடு வாழ வேண்டும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜதா செய்ய நான் அனுமதி அளிப்பதாக இருந்தால், ஒரு பெண்ணை அவளது கணவனுக்கு சஜதா செய்ய கட்டளையிட்டிருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மனிதன் சக மனிதனுக்கு சஜதா செய்வது தடுக்கப்பட்டதால் அவ்வாறு கட்டளையிடப்படவில்லை தவிர, அந்த அளவுக்கு கணவனுக்குரிய மரியாதையை மனைவி வழங்க வேண்டும் என்பது இதன் கருத்தாகும். இன்றைக்கு சில பெண்கள் கணவனுக்கு தர வேண்டிய கண்ணியத்தை தராமல் அவர்களை ஏசி நன்றி மறந்து புறம் பேசக்கூடிய அவல நிலை காணப்படுகிறது. எந்த பெண்ணாவது இவ்வுலகில் கணவனுக்கு தொல்லை கொடுத்தால் மறுமையில் ஹூருல் ஈன்களில் அவருக்கு கிடைக்கவுள்ள மனைவி, அவரை தொல்லைப்படுத்தாதே, அல்லாஹ் உன்னை சபிக்கட்டும் என்று கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதேபோல் மனைவியின் சிறப்பு, பயனளிக்கும் இவ்வுலக செல்வங்களில் மேலானது மனைவியே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்றைக்கு இதன் அருமை புரியாத ஆண்கள் அந்த செல்வத்தை வீணடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த செல்வத்தை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அத்தகைய விதத்தில் பயன்படுத்துவதில்லை. இதுதான் உண்மை. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு பெண் வளைந்த விலா எலும்பை போன்றவளாவாள். நீ நிமிர்த்த நினைத்தால் உடைத்து விடுவாய். பெண்களின் பண்பை புரிந்து கொள்ளாத சில கோபமுடைய கணவன்மார்கள் அவர்களை அடித்து கொடுமைப்படுத்தி தகாத வார்த்தைகளால் அவர்களை ஏசி காயப்படுத்துகிறார்கள். ஆனால் இதன் இறுதி முடிவு விவகாரத்தில் வந்துதான் முடிகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் தம் மனைவிமார்களை அடித்ததே இல்லை என்று கூறினார்கள். கணவர்கள் மனைவியிடத்தில் கோபத்தை, வெறுப்பை வெளிப்படுத்துவதை விட பாசத்தையும் நேசத்தையும் அன்பையும் பரிவையும் காட்டி அவர்களை திருத்துவதன் மூலம் இருவருக்கும் மத்தியில் நல்லிணக்கம் ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். நபி அவர்களின் இந்த அறிவுரையை நம் உள்ளத்தில் மிக ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். கணவர் சாப்பிடும் போது தன் மனைவிக்கு ஒரு கவல உணவை ஊட்டி விடுவதும் தர்மமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மனைவிமார்களுக்கு ஏராளமான வீட்டு வேலைகள் உள்ளன. சமைப்பது, குழந்தைகளை பராமரிப்பது, வீட்டை சுத்தம் செய்வது, கணவரின் குடும்பத்தை பராமரிப்பது போன்ற பணிகள் இருக்கும். இது போன்ற பணிகளில் கணவர்களும் அவர்களோடு இணைந்து ஒத்தாசை புரிய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் என்ன செய்வார்கள் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள் தமது குடும்பத்தாருடன் வேலைகளில் ஈடுபடுவார்கள் என்று கூறினார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் மனைவிமார்களுடன் சேர்ந்து விளையாடியும் உள்ளார்கள். அவர்கள் தம் மனைவியை வெளியே அழைத்து சென்று விளையாட்டை வேடிக்கை பார்க்கவும் வைத்துள்ளார்கள். இன்று பல கணவர்கள் தனது மனைவியை வீட்டில் அடைத்து வைத்து விடுகிறார்கள். அவளை பெற்று வளர்த்த தாய் தந்தை வீட்டிற்கு செல்வதற்கு கூட அனுமதி கொடுப்பதில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு அனுமதி அளிக்கவே நான் என் தாய் தந்தையரிடம் சென்றேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்படி கணவன் மனைவியை புரிந்து, மனைவி கணவனை புரிந்து ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டினால்தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இதுதான் நிலையான காதலும் ஆகும். இந்த சமுதாயத்தில் செய்யப்படுகின்ற மார்க்கத்திற்கு முரணான காதல் திருமணத்தை விட திருமணத்திற்கு பிறகு உள்ள காதல் தான் அனுமதிக்கப்பட்ட காதல் ஆகும். எனவே இப்படியான ஒரு வாழ்க்கை வாழ முயற்சிப்போம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து ஈருலக வெற்றியும் நமக்கு தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.